இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் குறித்து தொலைபேசி வாயிலாக நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் பங்குச்சந்தை நிபுணர் சேதுராமன். வணக்கம் சேதுராமன். வாரத்தின் 4வது வர்த்தக தினமான இன்று சந்தைகளின் போக்கு எப்படி இருக்கும்? வணக்கம். நேற்றைய தினம் நமது சந்தைகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டது எலெக்ஷனுக்காக. மேலும் நேற்றைய தினம் முடிவடைந்த யுஎஸ் மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது S&P 500 டோ ஜோன்ஸும் பார்த்தோம்னாக்க ஒரு பெரிய லெவல்ல விழுந்திருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.2% மேல கீழே விழுந்திருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னாக்க நேற்றைய தினம் வெளிவந்த யுஎஸ் ரீட்டைல் சேல்ஸ் அது ஃபோர்காஸ்ட் விட இறங்கி இருக்கு. அதுதான் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். இதனுடைய தாக்கங்கள் இன்றைய தினம் ஏசியன் பங்கு சந்தையிலும் சரி, இந்திய பங்கு சந்தையிலும் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் தெரிகிறது. மேலும் மறுபுறம் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அசம்பிளி எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது 2 இடங்களிலும் மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானாவில் பிஜேபியினுடைய ஆதிக்கம் முதலில் இருக்கும் என்ற ரிப்போர்ட் வந்திருப்பதை பார்க்கும் பொழுது எக்ஸ்சேஞ்சில் இதனுடைய இம்பாக்ட், அதாவது ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தாது என்று எடுத்துக்கொள்ளலாம். மேலும் ஜெனரலாக குளோபல் எக்கானமியை வைத்து பார்க்கும் பொழுது குரூடு பிரைசஸ் அதிகமாக விழுந்திருப்பதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி கம்பெனிகளுடைய பேலன்ஸ் ஷீட்ஸ் இந்த வருஷம் பிரைட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் ஆயிலுடைய இம்ப்ரூவிங் அவுட்லுக்னு சொல்லலாம். அதுபோல வரக்கூடிய இன்றைய தினம் நாளைய மறுதினம் வரக்கூடிய ரிசல்ட்ஸ்ல பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸை என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னாக்க ஏர்னிங் அவுட்லுக்ல பார்க்கும்பொழுது இம்ப்ரூவ் இருக்கும். ஆனா லோ கிரெடிட் காஸ்ட்ல இம்ப்ரூவ் இருக்கிறதுனால அதுல ஒரு வார்னிங்கோடு இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஸோ அதுபோல் நிறைய ஐபிஓ வர இருக்கிறது, இண்டிகோ ஐபிஓவும் வர இருக்கிறது. மேலும் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்ல பார்த்தோம்னாக்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் அதிகமாக அதிகரித்திருக்கிறது. அது குறிப்பிடத்தக்கது என்று கூறலாம். ஸோ அதனால இன்றைய தினம் ஏசியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்டெபிளைஸ் மூடு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. பட் ஓவரால் ஜெனரல் எக்கனாமிக் ப்ளூம் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்லோ டவுன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட், ஸ்டாக் ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட், செக்டார் ஸ்பெசிபிக் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். தேசிய பங்குச்சந்தை நிப்டி 7885 7950 என்ற புள்ளிகளில் எட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது. இதுல எந்த பக்கம் ஆனாலும் ஒரு டவுன் சைடு வந்ததுன்னா 100 to 150 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது.